என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த நாட்டை? யார் இந்த பிச்சைக்காரர்? ஏன் இவர் அடிக்கிறாங்க? ஏன் இந்த அளவு கோபம் இவர் மேல்? அப்படி என்னதான் தப்பு செஞ்சாரு? வாங்க பார்க்கலாம். அம்மா, தாயே, பிச்சை போடுங்கம்மா. ஐயோ அக்கா, யாராவது இருக்கிறீங்களா? என்னடா அது, இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தவங்களும் கண்ணுக்கு தெம்பட மாட்டாங்க. பசி வேற கண்ணு கட்டுத, விட்டா செத்துரும் பழக்குது. என்ன பண்றது? நேத்து நைட்டு மீந்த பழைய சாப்பாட்டையும் தூக்கி நாய்க்கு போட்டு விட்டேன். அதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, சிறு திரும்பும் பல்குத்த உதவும். அப்பயே எடுத்து வச்சிருந்தா ஏன் அந்த சைடு போய் தேடுவோம், ஏதாவது கிடைக்காமலையா போயிடும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதே இல்லை. கடவுளே நன்றி. அங்க ஒரு தர்மபுரம் இருக்கிறாரு, தக்க தக்கன்னு மின்றாரு. ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். ஐயா சாமே, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏன்டா எனக்கு காலையிலே சோதனை கொடுப்படுத்துற? நானே காலில் இருந்தோ சவாரி கூட மாட்டல, பாக்கெட்ல 10 பைசா கடுப்புல இருக்கிறேன்டா. ஐயா செய்து போடா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் தலை காக்குங்க ஐயா. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. ஏய், ஒரு முறை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப வசனம் பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கிற. மரியாதையா போயிடா பிச்சைக்கார பையன். ஐயா அப்பனா உங்கள்ட்ட ஒண்ணும் இல்லைன்னா நம்ம ஒன்னா சேர்ந்து. பிச்சைக்கார பையனா நானு? என்ன வந்து பிச்சைக்கு சொல்ற? அடிச்சு போட்டுருவோம்டா, உன்னை கை கால வச்சுருவோம்டா. இன்னொரு முறை இந்த பக்கம் உன்னை பார்க்கவே கூடாது. போடா பிச்சைக்கார பையன். சாமி கோவப்படாதீங்க ஐயா. ஐயா உங்களை மாதிரி கால் நல்லா இருந்திருந்தா நான் ஏன் பிச்சை எடுக்க போறேன்? ஐயா எங்களை மாதிரி ஏழைக்கு உதவுறது அந்த கடவுளுக்கே கடன் கொடுக்கிற மாதிரிங்க ஐயா. அங்காண்ட வேற என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரி வரா, ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க ஐயா. சாமி, இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, நம்ம கிட்ட இருந்து போக மாட்டானே. கடைசி வரைக்கும் காசை கறக்காம போக மாட்டானோ? இந்தா 20 ரூபாய் போட்டு இருக்கிறாரு சாமி. இத வச்சு என்னது பேயா? பாத்தீங்களா என்ன, என் பின்னாடி எத்தனை பிச்சைக்காரனுங்க சுத்துறானுங்க. இப்பேற்பட்ட பேரழிக வச்சுக்கிட்டு என்னை பார்த்து பேய்ங்கிறான். நியாயமா? தங்கச்சி. என்னது தங்கச்சியா? ஏங்க நீங்களே சொல்லுங்க, என்னை பார்த்தா இவருக்கு தங்கச்சி மாதிரியா இருக்கு? யோ, உன்னை நினைச்சு என் மனசுல பெரிய கோட்டையே கட்டியிருக்கையா, நீ அதுல ஓட்டையை போட்டுருவோம் போல. தங்கச்சி, நான் வந்த நோக்கமே வேற. நீ ஏன் என்னை வந்து இப்படி அடிக்கடி தொந்தரவு செய்யற? என்னை என் வேலையை நிம்மதியா செய்ய விட. சரி இதோ விடு, வழக்கம் போல டென்ஷன்ல இருக்க. நீ அந்த பக்கம் போய் பிச்சைடு, நான் அப்படி போய் பிச்சை எடுக்கிறேன். அப்புறமா சந்திப்போம். பாய். ஆமா சாமி, யாராவது இருக்கிறீங்களா? தர்மம் போடுங்க. ஐயோ, இவ வேற அவனா வந்து என் உயிரை வாங்குறாரு. சரி விடு, ரொம்ப பசிக்குது. ஐய, என்ன பண்றது? அண்ணனுடைய கடைக்கு தான் கரெக்டான இடத்துல இருக்கிறோம். இந்த 20 ரூபாவை வச்சு இந்த காலை பொழுது போட்டி போடுவோம். யோ கடைக்காரர, என்னடா உங்ககிட்ட துணி அயன் பண்ணி வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? ஐயா நீங்களா? சீக்கிரம். ஆபீஸ்க்கு நேரம் எடுத்துட்டு வேற போட்டுரு. அதெல்லாம்
ரெட்டை பழமா வருது. ரெட்டை பழத்தை பிறக்கும் போல ஐயா. பசி வேற கண்ணை கட்டுது. அண்ணா அண்ணா என்ன அண்ணா ஒரு என்னடா ஒரு டீ ஒரு பண்ணு அதானடா. ஆமாங்க. ஏய் ஐயா முதல்ல எனக்கு ஒரு டீயை போடியா. போட்டுருவோம் ஐயா. ஸ்டேஷன் வர போகணும். நீ பாட்டுக்கு அந்த பிச்சைக்காரன் பேசிட்டு இருக்க. ஆமா அது இருக்கட்டும். என்னையா பிச்சைக்காரங்க கூட சவகாசம் வச்சுட்டு இருக்க? என்ன ஐயா பண்றது? பிச்சைக்காரங்களோட சவகாசம் வச்சாதான் கல்லா கட்டுது. யோ காசு கொடுத்து டீ குடிக்கிறான் ஐயா. நான் லொல்ல அவனுக்கு. ஐயா நீங்க வேற உண்மையா சொன்ன ஐயா. லொல்லுதாயா உனக்கு. உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல அந்த பிச்சைக்காரன் வந்து பேசிட்டு வந்துடுறேன். யாரு ஐயா உட்கார சொன்னா? பிச்சைக்காரனுக்கு எதுக்கே டேபிள்? ஐயா ஐயா ஐயோ சாமி தர்மபிரபு. தர்மபிரபுவா? ஒருவேளை நம்மகிட்டயும் காசு கேட்பானோ? ஏய் எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, பின்னால வாங்கிக்குவேன். ஐயா பாத்து பாத்து போங்க ஐயா. நம்மளை விட பெரிய பிச்சைக்காரன் போறான் பாத்தீங்களா ஆட்டிக்கிட்டு. ஆல்ரெடி 42 டீக்கு காசு கொடுக்கணும். கடையை இப்பதான் திறந்தேன். அட இருடா, பிச்சைக்கார பையனே தெரிய மாட்டேங்குது. பசி கண்ணை கட்டுது ஆத்தா. அண்ணா நன்றிண்ணா. அண்ணா பண்ணு டேஸ்டா இருக்குமாண்ணா? அட பாவி, கேட்டது என் தப்புதண்டா. இதான் பிச்சை எடுத்தான் பெருமாள் அதை குடிக்கிட்டு அனுமானன்றது. பொன்னாராய பூவாரா அவன்டா அவன் என் பாட்டுக்கு எச பாட்டு பாருது. நீடா டே கட்டி பிடிக்க கூட முடியலடா. என்னடா டே அப்புறம் நல்லா இருக்கியா? வாழ்க்கைலாம் எப்படி போகுது? என் வாழ்க்கைய நீ கேக்குற சிங்காரம். பிரேக் பிடிக்காம போவோம் நம்ம டவுன் பஸ் நம்ம ஊர்ல, அந்த மாதிரி போயினுக்குது என் வாழ்க்கை. உன் வாழ்க்கை எப்படி போகுது கொஞ்சம் சொல்லலாம். இவ்வளவு நேரம் நல்லாதான் போனுச்சு, இப்ப நான் வந்துட்டல. நான் சிங்காரம் ஏதோ இழுக்கிற வாயில இருந்து. இல்லடா நீ வந்துட்டல, இனிமே எனக்கு என்ன குறை? ராஜ வாழ்க்கை தான். இரு வந்துட்ட, 2 டீயை குடிச்சு போவோம். சரி நரேந்திரா ஐயா, நல்லா குடிக்கிற மாதிரி 2 டீயை போடுறா. ஐயா உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா? கும்பகோணத்துல இருந்து, பாண்டிச்சேரியில இருந்து, ஊட்டில இருந்து நம்ம கடை டீ தான் ஓட்டுவோம். இருக்க வர குடிக்கிற மாதிரி இருக்குமா? சின்ன தம்பி, என்னடா ஏதோ ஒரு புதுசா ஒரு ரிங்டோன் கேக்குது. ஒரு டீ குடிக்க முடியல. சிங்காரம் யாரும் இல்ல, நான் யாரு சொல்றானே. பிச்சைக்காரன் வச்சு ரிங்டோன் பாத்தியா? நீ என்ன அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப்போட? நீ ஏன் ஒரு பிச்சைக்காரன் நாய்? அவனை விடுறா, காலையிலே அவனை புடிச்சு நோண்டிட்டு இருக்கிற. டீய குடி வாங்கி. டே சிங்காரம், என்னடா டீ போடுறான் அந்த நரேந்திரன்? குடிக்கிற மாதிரி போட சொன்னா, சே அவன் கடை டீய குடிச்சுதான் இந்த நாளே எனக்கு குட்டி சேவரா போறா. சிங்காரம் ஏன் சொல்ல மாட்டேன்? என் டீ கடையில டீய குடிச்சுதான்டா அப்படி உடம்பா வளர்த்து வச்சிருக்கிறேன். காலையில ஒருத்தன் கடுப்பை கலப்பிட்டு போயிட்டான். குடிச்ச டீக்கு காசு வச்சுட்டு போயிடலாம், சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி போடுவான். டேய் என்னடா என் சின்ன தம்பியவே கலாய்க்கிறியா? ஊர்ல ஜிம்முக்கு போறவனுக்குலாம் வெறும் வயிற்றுல மட்டும்தான் 6 பேக் இருக்கும். ஆனா என் சின்ன தம்பிக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே பேக்கு தான். டீ கடை பத்திரம் தம்பி. சிங்காரம் அதை விட்டு தல அப்பால அவன் கடக்கடான். நரேந்திரன், உனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுமா? என்னது? நம்ம சிவனாண்டி மகனை பத்தி அதான் நீ கேள்விப்பட்டியா? அவனுக்கு என்ன, நல்ல பையன், தங்கமான பையனாச்சே. அது உனக்கு மட்டும்தான் நல்ல பையன், தங்கமான பையன். அந்த பையன் ஊருக்கு வந்து சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூடி என்ன அட்டகாசம் பண்ணது தெரியுமா? என்னடா சொல்ற? நம்ப முடியலையே. அதை எப்படி என் வாயில சொல்றது? நீ ஏன் பார்த்து புரிஞ்சுக்க அதை பத்தி. அழகு மாப்பிள்ள எப்படா இருக்க? நல்லா இருக்கு அழகு, நம்ம நாள் கழிச்சு பாத்துக்கிறோம்.
ஆமாடா மாப்பிள்ள, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஜாலி பண்ணலாமா மாப்பிள்ள வாடா நவீனு. டேய் நவீன, வந்த உடனே போய் வீட்டுல அப்பா அம்மாவை பார்ப்போம்டா. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுவும் இல்லாம அவங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்கடா. வாடா வீட்டுக்கு போலாம். டேய் மாப்பிள்ள, யாரா அந்த நல்லவன்? என் ஃப்ரெண்டு தான் அழகு. ஓ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நான் நவீனோட ஃப்ரெண்டு. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. வீட்டுக்கு கூட்டான்ட்டு லீவுக்கு அவங்க கூட வந்திருக்கேன். ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ, நான் இருக்கல உங்களுக்கு. நானும் உங்க ஃப்ரெண்டு தான், வாங்க. தேங்க்யூ ப்ரோ. அழகு, என்னமோ சொல்ல வந்தீங்க? டேய் மாப்பிள்ள, ஒண்ணு இல்லடா, லீவுக்கு வீட்டுக்கு வந்தோமா, தனி ரூமுக்கு போனோமா, போன் எடுத்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டோமான்னு லைஃப் என்ஜாய் பண்ணோம் மச்சான். சிறப்பா நம்ம என்ன பண்றோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது இல்ல. அழகு, கொஞ்சம் நகரு. அங்க பாடுறா, சூப்பரான பிகர் ஒன்று வருது. நான் போய் கரெக்ட் பண்ணிட்டா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. ஆமாண்டா மாப்பிள்ள, செம்மையா இருக்கா. மேல அவன் எனக்கு தான், ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். டேய் மாப்பிள்ள, இந்த கதையை விடாத. 2 பேரும் தான் ஃபிகரை முதல்ல பார்த்தோம். யாருக்கு அந்த ஃபிகர் உஷாராகுதோ அவனுக்கு தான் அந்த ஃபிகர். என்ன சொல்ற? அதெல்லாம் தெரியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். டேய் நவீனே, டேய் 2 பேரும் அமைதியா இருங்கடா. அது என்ன பொண்ணா இல்ல கடையில விற்கிற பண்ணாடா? 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. அந்த பொண்ணு மட்டும் அது வேலையை பாக்குது. நீங்க உங்க வேலையை பாருங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. டேய் மாப்பிள்ள, யாரா அவன்? நான் போய் ப்ரொபோஸ் பண்ணி பாரு. போற அழகு, போற அழகு. அடி வாங்க போறடா. செருப்படி வாங்க போறா. ஏய் ஏஞ்சல், சிங்கிளா கமிட்டடா? சீ போங்கடா. பொது இடத்துல ஒரு பொண்ணு தனியா வந்துடக்கூடாது. டேய் மாப்பிள்ள போங்கடான்டாடா. அழகு, வேற ஒரு நல்ல பிகரா தம்பி நவீனு, அப்பா ஊர்ல இருந்து வந்த? இப்பதாப்பா வந்தேன். அப்பா, உன்னை பார்த்ததுல அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்பா? அப்பா, அம்மாக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்பாக்கும் ரொம்ப என்னப்பாச்சு? வயசாயிருச்சுப்பா, முடியலப்பா. அதனால அம்மா 2 மாசமா பெட்ல படுத்து கிடக்குறா. ஆஸ்பத்திரி வேற கூட்டிட்டு போகணும். அதுக்கு நான் என்னப்பா பண்றது? நீ கொஞ்சம் வந்தா எனக்கு ஆசையா இருக்குல்லப்பா. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் ஊருக்கு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பாக்கறேன். ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன். அவங்களோட கொஞ்சம் ஜாலி பண்ண விடுங்கப்பா. நான் நாளைக்கு வேணா அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க போங்கப்பா. சரிப்பா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அழகு. டேய் மாப்பிள்ள, பாத்தியா? நீ சரக்குடா மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள பாப்பா என்ஜாய் பண்ணலாம். போலாமா? டேய், குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா? குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லடா, உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கும் கேடுதான்டா விளைவிக்குது. சொன்னா கேளுங்கடா, விட்டுருங்கடா. அத நல்லா திருத்தவே முடியாது. என்னது, நம்ம பையன் நவீன மாதிரி தெரியுது. டேய் நவீனு, இந்திரி வா. இந்திரி, என்னாச்சு? அம்மா வேற உடம்பு சரியில்லை. அப்பா, நான் தான் அப்பாவே சொன்னேன்ல, நாளைக்கு அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு. போ போ. டேய் நவீன், அப்படின்னா சொல்லாதடா. அம்மா பாவண்டாடி, உனக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கடா. அவங்க கிட்னியெல்லாம் உனக்காக கொடுத்தாங்கடா. போடா, நீ நல்லா இருக்கணும்டாடி. ஏய், எனக்கு யாரும் முக்கியம் இல்ல. எனக்கு என் ஷேருக்கு, எனக்கு என் போன், இதுதான் முக்கியம். வேற யாரும் போங்க. அப்பா, அவனை விடுங்க. நம்ம அம்மாவை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம், வாங்க போவோம். ஹலோ
ஹலோ ஹலோ மச்சான், சொல்லுங்க மச்சான். மாமா. மச்சான் ஏன் தடுமாறீங்க? சொல்லுங்க மாமா. மாமா எங்க இருக்கீங்க மாமா? மச்சான் இங்கதான் மச்சான் இருக்கேன். சொல்லுங்க மச்சான், என்னாச்சு? மாமா அக்கா நம்மள விட்டு போயிட்டா மாமா. மங்களா! இந்த மாதிரி ஒரு சர்சரிய பெத்துட்டு எனக்கு தனியா தனிக்கு விட்டு போயிட்டேமா மங்களா. நான் ஒரு அனாதை ஆயிட்டேடமா. எனக்கு நீ யாருமா இருக்கா மங்களா? ஐயோ 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 அம்மா, என்னை விட்டு போயிட்டியே. ஐயோ நவீன் வந்திருக்கா, ஒரே நவீன் கூப்பிடுமா. ஐயோ அம்மா, இந்த போன இந்த தரக்கு போத பண்ணி அடியாகி உன்னை விட்டுட்டே. ஐயோ அம்மா 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 கூப்பிட்டாரே, நான் தான் வரலையே. ஐயோ அம்மா, கடைசியா வரட்டே பாருமா. ஐயோ அப்பா, எனக்கு ஆறாயிரம் இருக்கா. ஐயோ 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 அம்மா, நல்லாதே அப்படியே. ஐயோ அம்மா. என்னடா சின்ன தம்பி, நம்ம சிவனாண்டி மகனோட இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறான். ஆமா சிங்காரம், அநேகமா ஒரு உசுறு பச்சு பத்தியா. இவனை மாரி ஒரு புள்ள இருந்தா இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான். இவனை நம்பி யாரு பொண்ணு கொடுப்பாங்க? இவனை மாரி ஒரு புள்ள இருந்தா இந்த ஊரே குட்டி சேர் ஆயிடும். என்னங்க பண்றது? என்னத்தை விளைக்கிறோமோ அதை தானே அறுவடை செஞ்சாகணும். என்னடா சொன்ன? ஐயா மன்னிச்சிருங்க, உண்மையை சொன்னா கசக்கதானே ஐயா செய்யும். திருப்பி திருப்பி வந்து ஐயா, நீங்க குரலை ஒசத்தி பேசினாலும் என்ன அடிக்க வந்தாலும் மாறிடாது, உண்மை கசக்கதான் செய்யும். ஐயா, இந்த காலத்துல இருக்கிற நிறைய பையனுங்களும் பொண்ணுங்களும் குடிக்கும் போனுக்கும் அடிமையாகி கிடக்குறாங்க. என்ன பண்றது? பெத்தவங்க நாம தான் பக்குவமா எடுத்து சொல்லி தரணும். ஆனா பெத்தவங்க பாசன்ற பேர்ல விஷத்தை ஊட்டி வளர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த காலத்துல. என்ன பண்றதுங்க? நானும் சொல்லிட்டாக்க மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரிய இவனாடா நீ? ஏன் நீ இவ்வளவு பேசல? நீ படிச்சு கிழிச்சிருக்க வேண்டியதானே? நீ ஏன் பிச்சை எடுத்துட்டு இருக்க? பிச்சைக்கார பையல போடாது வரான் திருப்பி திருப்பி. பாத்தீங்களாங்க, இதுதான் நீங்க. உண்மையை சொன்னா பைத்தியக்காரன்றீங்க. என்ன பண்றது? பகைமையை நான் வெல்ல கடைவாசல் பாட்டு ஐயா. ಗಂಗಾ ನದಿ ನಿಂದಾಯ್ತು, ಅಂಗಾಂಗವು ನೆಂದೋಯ್ತು, ಬಾಳು ಕಟ್ಟಿಕೊಂಡಾಯ್ತು, ಬಯಸಿದ್ದೀಗ ಬೆಕ್ಕಾಯ್ತು. ಹುಟ್ಟೋದಷ್ಟೇ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ ಕೇಳೆ ಅಕ್ಕಯ್ಯ, ಗಟ್ಟಿಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ನಾವು ಅಮ್ಮಯ್ಯ. ನಿಂದಾಯ್ತು, ಅಂಗಾಂಗವು ನೆಂದೋಯ್ತು, ಬಾಳು ಕಟ್ಟಿಕೊಂಡಾಯ್ತು, ಬಯಸಿದ್ದೀಗ ಬೆಕ್ಕಾಯ್ತು. ಹುಟ್ಟೋದಷ್ಟೇ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ ಕೇಳೆ ಅಕ್ಕಯ್ಯ, ಗಟ್ಟಿಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ನಾವು ಅಮ್ಮಯ್ಯ. என்ன சிங்கர மாமா, ரொம்ப கிளுகிழுப்பா இருக்க, காசு கொடு. எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு உங்களால எங்க போனாலும் ஒரே தொல்லையா இருக்குது. போறீ, உங்களால நிம்மதியே இல்ல. என்னக்கா காசு வேணுமா? அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வரீங்களா? இங்கேயே கொடு சாமி. உங்களுக்கு என்னக்கா கஷ்டம் இருக்கு? கை தட்டுனா காசு. உனக்கு அது மட்டும்தான் தெரியும் சாமி. உங்களையாவது ஆம்பளை பொம்பளைன்னு சொல்றாங்க, எங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றீங்களே, எங்களை பெத்தவங்க கூட எங்களை ஏத்துக்க மாட்டேன்றாங்களே, அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது சாமி. என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்களை மதிக்கலனா கூட பரவாயில்ல, எங்களோட ஆளா கூட ஏத்துக்க மாட்டாங்கப்பா. அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களை பெத்தவங்களும் எங்களை மதிக்கல, இந்த சமுதாயமும் எங்களை மதிக்கல. இரவுல தான் நாங்க வெளிச்சமா தெரியும். இப்படி பிறந்தது எங்க தப்பா? நீங்க படிச்சனோட தப்பு தானே. கைத்தட்டி கேட்கறத பிச்சை நினைக்காதீங்க, அது எங்க பசிக்காக.
இப்ப என்ன கேட்க போறீங்க? கை கால நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, அதானே? சரி, நாங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். உங்க பசங்களை எங்ககிட்ட படிக்க அனுப்பிவிடுவீங்களா? நாங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். நீங்க எங்ககிட்ட வந்து வைத்தியம் பார்த்துக்குவீங்களா? எங்களை மாதிரி கூத்த கட்டுறீங்களை பார்த்தா சிரிக்கிற கூட்டம் தானே நீங்க. மரியாதை இல்லைன்னா நீங்களும் ஒன்றும் இல்லை, நாங்களும் ஒன்றும் இல்லை. கடைசியா கைத்தட்டி கேட்கறது எங்க பிச்சைக்காக இல்லை, எங்களுடைய உரிமைக்காக. அக்கா மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம பேசிட்டோம்க்கா. நீ என்ன சாமி பண்ணுவ? இந்த சமுதாயத்துல பாதி பேர் எங்களை ஒரு காமபுரல தானே பாக்குறீங்க. அடி வேண்டாம், எங்களை மனுஷனா மதிங்க, அது போதும் சாமி. அக்கா அக்கா, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான்க்கா இருந்தேன். இவனுங்கெல்லாம் இப்படிதான்க்கா. உங்களை விடுங்கக்கா, நீங்க கவலைப்படாதீங்கக்கா. உங்களை மாதிரி மதிக்க எங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்கல்லக்கா. எல்லாம் ஒரு நாள் மாறிடுங்கக்கா, எதுவும் கவலைப்படாதீங்கக்கா. பரவாயில்ல சாமி, நீ யாரையும் எங்களை புரிஞ்சுக்கிட்டியே. அக்கா தப்பா நினைச்சுக்கலாம், என்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்குது, வாங்கிக்கிறியாக்கா? ஏன் சாமி நீயே கஷ்டப்படுற, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுவ, நீனே வச்சுக்கையா. அக்கா ஏன்க்கா அப்படிலாம் பேசுற? உனக்கு ஒரு தம்பி இருந்தா நீ அவன்கிட்ட வாங்க மாட்டியாக்கா? தயவு செய்து வாங்கிக்கா, பிளீஸ்க்கா. சரி வாங்கிக்க. சரி சரி சாமி, நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா. என்ன ஒரே டபரா சத்தம், உருட்டுற சத்தமா கேக்குது வயிற்றுக்குள்ள. மறுபடியும் பசி கிளம்பிடுச்சா? ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதுக்குள்ள செத்து பழைக்க வேண்டியதுதான். சரி விடு, யாருக்காவது இந்த மாதிரி உதவி செய்யும் போது அந்த கடவுள் நம்மளை காப்பாத்தாமையா விட்டுருவாரு. இருக்கிறவனுக்கு ஒரு வழி, இல்லாதவனுக்கு 1000 வழி. இறைவனிடம் கையேந்துங்கள். ஐயோ, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாள் ஒரு தோண்டி, அதை குத்தாடி போட்டு உடை தாண்டி. பரவாயில்ல, கரெக்டான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறோம். அங்கிட்டு ஒரு வீடு, இங்கிட்டு ஒரு வீடு, 2 இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நைட்டு சிறப்பா ஒட்டிடலாம். அந்த செய்தி கேட்டு பாப்போம். ஆமா தாயே, நல்லா பெரிய ஊடா கட்டி வச்சிருக்கிறீங்க, பழைய சோறை போடுங்கம்மா. இந்த சத்தத்தையே காணோம். ஏய், என்னடி சமைச்சிருக்க? இவ்வளவு உப்பா போடுவ? எனக்கு என்ன சூடு சோறனை இல்ல நினைச்சியா? இந்த சாப்பாட்டை கொண்டு போய் பிச்சைக்காரனுக்கு போடுடி. உன்ட சோறு கேட்டு வந்தது ஒரு குத்தமாடா? பிச்சைக்கார அம்மா கேவலமாடா போயிட்டு. வீடு இந்த பிறப்பை விட இந்த பிறப்பு நல்லா கட்ட கட்டமா வீடு கட்டி வச்சிருக்கு. இது ஏதாவது போடுதான்னு பாப்போம். சாமி ஐயா, யாராவது இருக்கிறீங்களா? என்னடி சமைச்சிருக்க செல்லத்தாயி? ஏண்டி வீட்டுல கொஞ்சம் உப்பா இல்ல? உங்க அப்பா வீட்டுல இருந்தா கொண்டு வர போற உப்ப இந்த சாப்பாட்டை பிச்சைக்காரனுக்கு போட்டுன்னு வச்சுக்கோ, கையில தங்க வலையிலே போடுவாண்டி. பிச்சைக்காரி மாதிரி சமைச்சிருக்க, போடி. இங்கிருந்து போனா மண்டையில பேண்டேஜோட தான் போட்டு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. அடடே, ஏண்டா அவன் சோறு தண்ணியே இல்லைன்னு கஷ்டப்பட்டு கிடக்குறான். இவனுக்கு என்னன்னா சோத்துல உப்பு போட்டுட்டான் பிரச்சனைன்றான், அவனுக்கு சோத்துல உப்பு போடல பிரச்சனைன்றான். ஏண்டா
நல்லா சமைக்கும் போது ஒரு அப்ரிசியேட் பண்றீங்களா? அதை செய்ய மாட்டீங்களே. இந்த குறை குத்தத்தை மட்டும் கண்டுபிடிப்பீங்க. ஏய், குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்குதாண்டா செய்யும். விட்டு கொடுத்து வேண்டா, கெட்டா போயிடுவே. போங்கடா. உங்கள்கிட்ட சோறு வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே என்னை விட கேவலமான பிச்சைக்காரன் எவனும் இருக்க மாட்டான். போங்கடா. என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? இப்படி உங்க எல்லாருடைய வீட்டிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. சோறு கேட்டு வந்ததுக்கு வந்தா பாதி பயிர். நம்ம எங்க போறோம்னு தெரியுமா சாமி? ஆஸ்பத்திரிக்கு போறோம் கண்ணு. ஆமா கண்ணு. டாக்டர் உனக்கு சீக்கிரம் பேச்சு வந்துருன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆமா கவலைப்படாத. என்ன அம்மாதான் இப்படி கண்ணு தெரியாம போயிட்டேன். ஆனா உனக்கு அப்படி ஆகக்கூடாது கண்ணு. சீக்கிரம் பேசிடுவேன். என்ன அம்மா பாரு, வீடு வீடா போயிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி உனக்காக காசு வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அதனால நீ கவலைப்படாத. என்ன உனக்கு சீக்கிரம் காசு போடா. ஐயோ, என்ன ஒரு சத்தமா இருக்கு. ஆமா, என்னமாச்சு சாமி? ஐயோ, வாயில்லாத பிள்ளைங்க. ஐயோ, ரத்தம் போது. யாரா இருக்கீங்களா? அண்ணா அண்ணா கேஸ் என் மேல கேஸ் சொல்லுறதுக்கா வந்துடுறான். ஆவுனா ஹெல்ப் ஹெல்ப்னு போடா. என்ன அப்படி பண்ற? அண்ணா அண்ணா கொஞ்சம் வாண்ணா. ஐயோ அண்ணா அண்ணா, நீ அதை கொஞ்சம் வாண்ணா. பாவனா யாராவது இருக்கிறீங்களா? என்ன ரத்தம் ஓடுது? ஐயோ, யாரோ அந்த அம்மாவை கத்தியால குத்தி போட்டு இருக்கிறாங்க. ரத்தம் போயிட்டு இருக்குது. ஹாஸ்பிடல் தூக்கியா? டாக்டர் அம்மா இருமா, உன்னை காப்பாத்திடுவோம்மா. இருவா தம்பி, கவலைப்படாத. டாக்டர் ஐயோ அம்மா, நர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? என்னங்க கத்திட்டே இருக்கீங்க? அம்மா, யார் உள்ள விட்டது? செக்யூரிட்டி. அம்மா, இந்த அம்மாவை யாரோ கத்தியால குத்தி போட்டுருக்காங்கம்மா. ரத்தமா போயிட்டு இருந்ததுப்பா. இதெல்லாம் போலீஸ் கேஸுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா முதல்ல? அம்மா, அந்த பையன் வாயிலாத பையன்மா. இது பார்க்க வேண்டிய நேரம் இல்லம்மா. கம்ப்ளைண்ட் கொடுக்காம எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. அம்மா, எம்மா காசானாலும் பரவாயில்லம்மா. என் உடம்புல இருக்கிற உறுப்பு கூட நீ எடுத்துக்குமா. அது இல்லாம இங்க ரொம்ப செலவாகும். முடிஞ்சா ஜிஹெச் போயிட்டு உசுர காப்பாத்துறேன். கொண்டு போங்க. அம்மா ப்ளீஸ் மா. அம்மா, பாவம் அந்த பையனுக்கு நடவா. சரி சரி சரி, உள்ள தூக்கிட்டு வாங்க. ஒரு ஆளு போலீஸ் கூப்பிடுங்க. போலீஸ் கூப்பிடுங்க. தூக்குமா. அம்மா, ஐயோ பாவம். ஐயோ டேய், மனுஷங்களா நீங்கெல்லாம்? டேய், போனு 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 சொல்லி கிட்ட இருக்கிற உறவெல்லாம் கிட்ட தூக்கி போட்டுட்டீங்கடா. கிட்ட இருக்கிற மனுஷனை பார்த்து 2 வார்த்தை பேச முடியல. ஆனா 24 நேரம் அதான் பார்த்துட்டு அந்த கர்மாந்திரத்துல என்னதான்டா இருக்குது? ஏண்டா போனும் கூடிதான் உலகம் சொல்லி வாழ்ந்து பெத்தவங்க பேசி மதிக்க மாட்டீங்களடா? ஏண்டா அப்படி இருக்கிறீங்க? உங்க சகோதரிகளை மதிக்க வேண்டிய திருநங்கைகளை கிண்டல் கேள்வி செஞ்சு அவமானப்படுத்துறீங்க. டேய், 5 அடை படிச்ச உயிரினம் கூட தான் கூட இருக்கிற உயிரினம் செத்து போயிடுச்சுன்னா ஓடி போய் பாக்குண்டா. ஆனா மனுஷங்க நீங்க ஏண்டா அப்படி இருக்கிறீங்க?
உங்களால யார் வந்தாலும் திருத்த முடியாதடா. மனுஷங்களடா நீங்க. என்னடா அப்படி வச்சிருக்கீங்க இந்த நாட்டை? யாரு தெரியுமா அவரு? யாரு மேல கை வைக்கிறீங்க? முதல்ல நீ யாரா? நான் யாரு, அவரு யாரு எல்லாம் சொல்றேன் கேளு. பேதுரு, பேதுரு. ஆண்டவரே, எங்க போனீங்க? ஆண்டவரே, கொஞ்சம் கடினமான வேலை, அதான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், மன்னிச்சுக்குங்க. சரி, நான் உலகத்துக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். அங்க போய் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஆண்டவரே, என்ன 2ஆம் வருகை ஏதாவது வந்துருச்சா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, போலான்னு தோணுது. ஐயோ ஆண்டவரே, இந்த மாசம் நவம்பர் மாசமா இருக்குது. இந்த மாசத்துல தான் இன்னும் சிறப்பா மண்ணுலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உத்திரி ஸ்தலத்தில் இருக்கிற மக்கள் ஆன்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவரே. அதனால உத்திரி ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் எப்ப வேணாலும் இங்க வரலாம். அதனால நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி விண்ணகத்து உள்ள அவங்களை அனுப்பி வைக்கணும் ஆண்டவரே. இந்த நேரத்துல நீங்க போறது நல்லதா படல. நீங்க சொல்றது கரெக்டா தான் படுது. வேற யார் அனுப்பலாம்? பேசாம நீங்க போறீங்களா? ஐயோ ஆண்டவரே, நான் போயிட்டா இந்த சாவி வச்சு யார் திறந்து விடுறது? அப்ப வேற யாரை தான் அனுப்புறது? நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவரே, நான் போய் ஒரு நபரை கூட்டிட்டு வரேன். யாரை கூப்பிட்டு வர போறீங்க? நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்னமோ சொல்லிட்டு போறாரு சாவியோட. பேதுரு, சரியான ஆளதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அசிசியாரே வாங்க, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே. சரி அசிசியாரே, எனக்காக ஒரு உதவி செய்யணும், செய்றீங்களா? கண்டிப்பா செய்யறேன் ஆண்டவரே. என்ன உதவின்னு மட்டும் சொல்லுங்க. எனக்காக நீங்க உலகத்துக்கு போயிட்டு வரணும், போறீங்களா? கண்டிப்பா போறேன் ஆண்டவரே. ஏன்னா நான் வசதியான குடும்பத்துல பிறந்து ரொம்பவும் ஆடம்பரமா வாழ்ந்தேன். ஆனா உங்களுக்காக என்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு ஏழ்மையான உருவத்துல உங்களையே பின்பற்றி ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக தினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க இந்தியாவுக்கு போக சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா போறேன் ஆண்டவரே. எப்படி போறது? இப்படியே போனா இருங்க. பேதுரு, ஆண்டவரே, அவரை போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. உத்தரவு ஆண்டவரே. இப்படி போங்க இந்தியாவுக்கு, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்களா? நான் தான். அசிசியாரே, உங்களை மட்டும் தனியா அனுப்பிட்டு நான் எப்படி அங்க இருக்க முடியும்? அதுவும் இல்லாம என் மக்களுக்காக நான் வராம வேற யாரு வருவா சொல்லுங்க? இம்மானுவேல் அப்படின்னா என்ன? இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு அப்படின்னு அர்த்தம் ஆண்டவரே. அதனாலதான் நான் எப்போதும் உங்க கூட தான் இருக்கேன். அதனாலதான் நானே வந்தேன். ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, வந்ததே வந்துட்டீங்க. அப்படி இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போயிடுங்களேன். இதுவா நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் பாசமாவும் உறவோடும் மனித நேயத்தோடும் மனித மாண்போடு வாழணும் தானே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா இப்படி மொத்தமா மாறி போயிருக்கீங்களே. பரவாயில்ல, நான் உங்க எல்லாரையும் மன்னிக்கிறேன். ஏன்னா நான் உங்க மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். இனிமேலாவது நல்ல மனுஷங்களா இருங்க. ஏன்னா என் மக்கள் என்னோட வார்த்தைகளை கேட்பாங்க. நான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இருப்பீங்களா? இருப்போம் ஆண்டவரே. நான் எப்போதும் உங்க கூட தான் இருக்கேன். மனிதா, மனிதம் எங்கே? உனக்காக பிறந்தேன், உனக்காக வாழ்ந்தேன், உனக்காக இறந்தேன், உனக்காக உயிர்த்தேன், நீ வாழ்வு பெற. இப்பொழுது
உனக்குள்ளும் இருக்கிறேன், உன்னில் மட்டுமல்ல உனக்கு அடுத்திருப்பவருக்குள்ளும் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகியதே இல்லை, உன்னை என்றும் கைவிட்டதே இல்லை. தாய் உன்னை மறந்தாலும், ஊர் உன்னை வெறுத்தாலும், உன்னோடு உனக்காக நான் இருக்கிறேன். நீ யாருக்காக? உன் பார்வை ஒளி பெற வேண்டுமா?